Hello students, 10th Science Half-Yearly Examsல படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு அடுத்து சயின்ஸுக்கு 2 நாள் தான் லீவ் இருக்கு. இந்த 2 நாள்ல உங்களால half-yearly எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல் போர்ஷனுமே ரிவிஷன் கொடுக்க முடியாது. ஸோ இருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச நாட்கள்ல நம்ம அதிகமான மார்க் எடுக்கணும். அதாவது 75க்கு 75 எப்படி எடுக்கிறது, 25 உங்களுக்கு ப்ராக்டிக்கல்ல மார்க் வந்துடும். இருக்கக்கூடிய அந்த தியரி மார்க் 75க்கு 75 எப்படி ஸ்கோர் பண்றது, 4 மார்க்ஸ்ல எதெல்லாம் படிக்கணும், எந்த கொஸ்டின்ஸ்லாம் 7 மார்க்ஸ்ல கேட்பாங்க, 7 மார்க்ஸ்ல ஸ்டேட் 7 மார்க்ஸ் இருக்கா, இல்ல 2 மார்க்ஸையும் 4 மார்க்ஸையும் கம்பைன் பண்ணி 7 மார்க்ஸ்ல கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வர்றதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு. ஸோ நாம சயின்ஸ்ல half-yearly எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல் போர்ஷனை தயாராகணும். ஃபுல் போர்ஷன் இதுவரையும் நம்ம படிச்சதே கிடையாது 9th வரையும். ஸோ 10th இப்போ half-yearlyல நம்ம ஃபுல் போர்ஷனை எதிர்கொள்ள போறோம். ஸோ இருக்கக்கூடிய இந்த 23 சாப்டர்ல எந்தெந்த கொஸ்டினை படிச்சா 75க்கு 75 கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தொடர்ச்சியா வர இருக்கு. half-yearly எக்ஸாம்ஸ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வர இருக்கு. பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வர இருக்கு. ஸோ சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். அடுத்து 11th 12th போகும்போதும் நம்ம சேனல்ல போடக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. 10th வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 10th வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் தெளிவா பார்த்துருவோம். 10th சயின்ஸ்ல 75க்கு 75 கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ணதுக்கூடிய 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்தது பயாலஜில இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துடலாம். பிசிக்ஸ்ல பாருங்க, யூனிட் 1ல 6th சப்டிவிஷன்ல 2 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1, 2, 5, 6, 7, 8, 9, 10 இது எல்லாமே 2 மார்க்ஸ். அதே சேம் 6th சப்டிவிஷன்ல 4th கொஸ்டின் உங்களுக்கு 4 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. அடுத்தது 8th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 5, 6, 7 இதெல்லாம் 4 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்குறாங்க. 8th ரோமன் லெட்டர்ல இருக்கக்கூடிய அந்த 3rd கொஸ்டினும் 4th கொஸ்டின் மட்டும் 7 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. 7 மார்க்ஸ்ல ஸ்டேட்ஸ் 7 மார்க்ஸும் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினும் 2 மார்க் கொஸ்டினும் கம்பைன் பண்ணியும் உங்களுக்கு லாங் ஆன்சர்ஸ்ல கொடுப்பாங்க. ஸோ அதனால சயின்ஸை பொறுத்த வரையும் வெறும் டீட்டெயிலுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம 2 மார்க் கொஸ்டின், 4 மார்க் கொஸ்டின், 7 மார்க் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். யூனிட் 2 பொறுத்த வரையும் உங்களுக்கு சால்வ்டு ப்ராப்ளம்